சி இதை கேட்கவே ஹாப்பியா இருக்குல்ல. முதல் முறையாக வரலாற்றிலே இல்லாம அரசியல் தலைவருக்காக இப்படிப்பட்ட ஒரு ராஜ மரியாதையா வாவ் அப்படின்னு சொல்லி எஸ் அப்சல்யூட்லி அண்ணாமலை அவர்களுக்காக ரசிகர் மன்றம் அப்படிங்கிறது திறக்கப்பட்டிருக்கு. அண்ட் ரசிகர் மன்றம்னா என்ன தீபிகா? மோஸ்ட்லி வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்சல்யூட்லி 100% அப்படிதான் இருக்கும். பட் அரசியல் தலைவர்களுக்காக ஒரு ரசிகர் மன்றம் அப்படிங்கிறது புதுசா இருக்கு. அதுவும் எங்க தெரியுமா? யாருடைய கோட்டையில தெரியுமா? எடப்பாடியார் அவர்களுடைய தொகுதி, சட்டமன்ற தொகுதியில தான் இந்த ஒரு ரசிகர் மன்றமே அமைக்கப்பட்டிருக்கு. இது அதிமுகவில் இருக்கிறவர்களுக்கும் பாஜகவினுடைய மூத்த தலைவர்களா இருக்கிறவர்களுக்கும் திராவிட சொம்புகள் அப்படின்னு சொல்லி இப்ப வரைக்கும் வைரல் ஆயிட்டு இருக்கிற பல நபர்களுக்கும் எப்படிப்பா இருக்கும்? ஆஹா, நல்ல கண்டென்ட்ல பேசுவோம், எல்லாத்தையும் பேசுவோம். நீங்க லாஸ்ட் 10 வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நிறைய விஷயங்கள் நான் உள்ள வந்து டீகோட் பண்ண போறேன், மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கல்கிற நியூஸ் அண்ட் நான் தீபிகா. அண்ணாமலை அவர்களுக்காக ரசிகர் மன்றம் அப்படிங்கிறது ரெடி பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் யாருக்குமே கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது. அரசியல் தலைவர்ல முதல் முறையா இவருக்கு தான் வச்சிருக்காங்கன்னு சொல்லப்படுது. இதை கேட்கும் போது உங்களுக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு? ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. உங்களுக்கு அண்ணாமலை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஐ சப்போர்ட் அண்ணாமலை அப்படின்னு ரெட் ஹார்ட்டின் போடுங்க. எந்த ஊர் வந்து பாக்குறீங்கிறத மிஸ் பண்ணாம போடுங்க. எவ்வளவு பேர் அவரை ஆதரிக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ரசிகர் மன்றம் அப்படிங்கிறது சின்ன விஷயம்லாம் கிடையாது. எல்லாரும் சேர்ந்து ஒரு ரசிகர்களா ஆயிருக்கிறாங்க அண்ணாமலைக்கு அப்படின்னா ரொம்ப 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 பெரிய விஷயம். ஒரு அரசியல் களம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமான களம். பல பேர் வரலாம், நான் கொஞ்ச நாள் இருக்கலாம், என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறவங்களும் இருக்காங்க. அவங்களுடைய ஓன் ஃபண்டை நிறைய வச்சு செலவு பண்ணி கட்சியை வளர்க்குறது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஒரு இடத்துல போறாங்க, அவங்க இருக்காங்க, அதை சஸ்டைன் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயம். வந்த 4 வருடங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 5 வருடம் ஆக போதுன்னு வச்சுக்கோங்களேன். மக்கள் மத்தியில இவ்வளவு பெரிய ஒரு ரீச் தமிழகத்துல மட்டுமா அப்படின்னா கிடையாது. தமிழகம் மட்டும் இல்லாம கேரளா, மகாராஷ்டிரா, அப்படியே அந்த சைடெல்லாம் சுத்துங்களேன். மொத்தமா அண்ணாமலையோட பேர் தெரியாம யாருமே இருக்க மாட்டாங்க. அன்னைக்கான விஷயம், அவர் வந்து ஐபிஎஸ் கர்நாடகால இருக்கும் போது அவர் கர்நாடக பாஜக கூட போயிருக்கலாம். இன்னைக்கு இவர் இங்க பரிதவிச்சிட்டு இருக்காருல்ல, அந்த நிலைமை கண்டிப்பா இருந்திருக்காது. அங்க அவருக்கான ஒரு ஸ்கோப் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ராவா இருக்கும் அப்படிங்கறத பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான், தமிழக பாஜக எனக்கு ரொம்ப முக்கியம். நான் அங்கதான் வருவேன். திராவிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அரசியல் கட்சிகளை அகற்றணும், பாஜக உள்ள வரணும் இல்லையா? மக்களுக்கான தேவைகள் என்ன, இதெல்லாம் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு ஆஸ் அ ஹியூமனா எனக்கு இருக்கு. அதெல்லாம் நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான ஒரு ஈர்ப்பு அதிகமா இருக்கிற ஒரு கவர்ச்சிகரமான ஒரு அரசியல் களம் அப்படிங்கிறது அண்ணாமலை அவர்களால வந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், ட்ரூலி அப்சல்யூட்லி 100% நடந்துச்சு. வெறும் நம்மளே இதையே யோசிச்சுக்கலாமே, வெறும் 2-3 சிங்கிள் டிஜிட்ல இருந்த ஒரு வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது தமிழகத்துல பாஜகவை கால் ஊன்ற வச்சு குழி தோண்டி அஸ்திவாரம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா போட்ட நபர் அப்படின்னா அண்ணாமலை அவர்கள். இன்னைக்கு 12% 13% வளர்ந்துருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட மாசான ரொம்ப பெரிய ஒரு வளர்ச்சி. ஸோ அண்ணாமலை அவர்களால் மட்டும்தான் பாஜக வளர்ந்துச்சு அப்படின்னு சொன்னா அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு செலுத்திட்டு போற நபர்கள் பல பேர் இருக்காங்க பாஜகக்குள்ளேயே. இவ்வளோ பேர் வந்து உட்கட்சி பிரச்சனைகளா பாஜகவில் இவர் பெருசா ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கும் நபர்கள் பல பேர். என்னன்னா நயினார் அவர்கள் கொஞ்சம் தூரம் தள்ளி தான் இருந்தாரு. அவர்கிட்ட கொஞ்சம் என்னன்ற மாதிரி நல்லா தான் இருந்தாரு. திடீர்னு டிடிவி தினகரனால கொஞ்சம் பேக் ஃபயர் ஆயிட்டு, உங்களுக்கு என்னங்க நீங்க வந்து மாநில தலைவராக இருக்கிறதுனாலதான் வந்து நாங்கெல்லாம் என்டிஏ விட்டு வெளில வரோம் அப்படின்னு சொல்லி அவங்களாம் சொல்றாங்களே, அண்ணாமலை இருக்கும்போது நல்லா இருந்ததாமே அப்படிங்கிற ஒரு கேள்விகள் வரும்போது என்ன ஆகுது, நயினார் அவர்களுக்கு ஒரு பெரிய மன உளைச்சல் ஆயிடுது. நீங்களே வந்து பதவியை விலகுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது இன்னும் குற்ற உணர்ச்சி ஆகுது. என்ன எப்படி நீங்க சொல்லலாம், அப்ப அவங்க கூட கம்பேர் பண்ணுவியான்ற அளவுக்கு கோபம் உச்சத்து தொடுது நயினாருக்கு. இந்த மாதிரி உள்ள இருக்கிற பல பேர் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு டென்ஷன் ஆகுது. என்ன காரணம் என்னவா இருக்கும்? எல்லாருக்குமே ஒரு எம்எல்ஏ சீட் கிடைச்சா போதும், நம்மளுக்கு போதும், நம்ம ஒரு மூத்த தலைவர்களா இருக்கிறோம், நம்மளுக்கு இதெல்லாம் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆசை அந்த ஒரு வட்டாரத்துக்குள்ள இருக்கும் இந்த நபர்கள் மத்தியில நம்ம அதிமுக கூட போயிட்டு கூட்டணி வைக்கிறதுனால நமக்கு கட்சி வந்து பெருசா வளர போறது கிடையாது. நம்ம தனிச்சு நிக்கணும். இன்னைக்கு நம்ம ஜெயிக்க வேண்டாம், ஆனா ஏதாவது ஒரு வருடம் கண்டிப்பா நம்ம ஜெயிப்போம். நம்மளுடைய அடித்தளம் நம்மளுடைய அஸ்திவாரம் அப்படிங்கிறது நம்ம இங்க இருக்கணும். ஏன்னா பல ஊர்ல பல ஸ்டேட்ஸ்ல நிறைய கட்சிகள் உள்ள வந்தாச்சு. ஆனா நம்ம மட்டும்தான் வந்து கரெக்டா இங்க நிக்கல, நம்ம இன்னும் ஸ்ட்ராங்கா நிக்கல, கூட்டணி அப்படிங்கிற பேர்லயே வச்சுட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு ஆசை அப்படிங்கிறது அண்ணாமலைக்கு உண்டு. அது என்னவோ எப்படியோ பாஜகவை ரொம்ப பிடிச்ச அண்ணாமலையை பிடிக்குமா எல்லாருக்கும்னு கேட்டீங்கன்னா கிடையாது. உண்மையா டு பி ஃப்ராங்க் அப்படி கிடையாது. பட் விஷயம் என்னன்னா, அண்ணாமலை அவர்கள் திமுகவை எதிர்த்து பேசுற விஷயங்களாகட்டும், அதிமுகவையே எதிர்த்து பேசின விஷயங்களாகட்டும், மக்கள் மனசுக்குள்ள இருந்த ஒரு கேள்விகளையும்
அப்படியே டிஎம்கே ஃபைல் 1 ஃபைல் 2 அப்படின்னு தெரிவிக்க விட்டதாகட்டும், நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். அதனாலதான் அண்ணாமலை அவர்களுக்கான ஸ்கோப் அப்படிங்கிறது தமிழகத்துல அதிகமாச்சு. இதனாலதான் ரசிகர் மன்றம் அப்படிங்கிறதும் தொடங்கப்பட்டிருக்கு. சோ ரசிகர் மன்றம் அப்படிங்கிறது ஆனைப்பள்ளம் அப்படிங்கிற இந்த ஒரு இடத்துல பக்க நாடுன்னு சொல்லக்கூடிய இந்த தொகுதிகளில் தான் நடக்குது. அங்கதான் வந்து ரசிகர்கள் மன்றம் வந்து தொடங்கியிருக்காங்க. ஸோ மாலையெல்லாம் போட்டு வேற லெவல்ல இருக்கு. அது இபிஎஸ் அவர்களுடைய சட்டமன்ற தொகுதியில தான் இதெல்லாம் நடந்திருக்கு. இது அதிமுகவுக்கு எவ்வளோ பெரிய ஒரு பேக் ஃபயர்னு யோசிச்சு பாருங்களேன். என்னதான் கூட்டணி கட்சிகளா இருந்தாலுமேவும் எடப்பாடியாருக்கு எவ்வளோ ஒரு வயசு, அவருக்கான ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இன் அரசியல் அப்படிங்கிறது எப்படி இருக்கு, முதலமைச்சராக இருந்துட்டு வந்திருக்காரு. அண்ணாமலைக்கெல்லாம் என்ன இருக்கு, ஜஸ்ட் பாஜகவினுடைய மாநில தலைவர், அதுவும் முன்னாள் மாநில தலைவராக இருந்த நபருக்கு என்ன இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு கேட்கக்கூடிய கேள்விகள் இருக்கும்போது அவருக்குன்னு ஒரு ரசிகர் மன்றம். நீங்க அவருக்கு பதவி கொடுங்க, கொடுக்காம போங்க, என்ன வச்சு பண்ணிக்கோங்க, எங்களுக்கு என்ன தேவை, அவருக்குன்னு நாங்க ஒரு கிரெடிட் கொடுக்குறோம், அவரை நாங்க ஒரு இடத்துல வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில தான் இப்போ மக்கள் இதெல்லாம் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கிறவங்கள தூக்கி வச்சு கொண்டாடும் வகையில ரசிகர்களா உங்களுக்கு நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலைக்கு கொடுத்துருக்க கிரெடிட் ரொம்ப பெருசு. இதை பார்த்ததுக்கு அப்புறமா மூத்த ஆட்களினுடைய வயிற்றெரிச்சல் அப்படிங்கிறது சின்னதா கிடையாது. எப்படா நம்ம கூடவே இருக்கிறாங்க, நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் நம்ம இத்தனை வருஷமா இருந்திருக்கோம் இண்டஸ்ட்ரிக்குள்ள, நம்மளுக்கு ஒருத்தம் கூட இது மாதிரி செய்யலையே. வானதி அக்காவுக்கும் அதே மாதிரி தான் இருக்கும், எல்லாருக்கும் ஆப்வியஸா அப்படிலாம் இல்லை. கட்சி அண்ணாமலைக்கு நல்ல முயற்சி இருக்கு, நிறைய கஷ்டப்பட்டாரு, ஓகேப்பா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாலும் இன்டெப்த் ஷோரா தே வில் ஹாவ் த ஃபயர். ஸோ இவரை ஏன் பிடிக்கும்னு ஒரு கேள்வி. ரசிகர்களுக்கெல்லாம் ஏன் ரசிகர்கள் மன்றம் வைக்கிற அளவுக்கு ஏன் பிடிக்குதுன்னா இதுதான் ரீசன் பாருங்களேன். திருச்சியில திருப்பெரம்பூர்ல கிட்டத்தட்ட 2 தூய்மை பணியாளர்கள் வந்து அந்த பாதாள சாக்கடையெல்லாம் நோண்டும் போது அந்த விஷ வாயுகள் தாக்கி 2 பேர் இறந்து போயிருக்காங்க. இதுக்கு பல பேர் இரங்கல்லாம் கொடுத்துட்டு இருந்தா இந்த நேரத்துல சொல்யூஷனோட அண்ணாமலை அவர்கள் ஒரு ட்வீட் வெளியிட்டிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஐஐடியில் 2 ஸ்டூடெண்ட்ஸ் இது வரைக்கும் ரோபோஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் அகற்றணும் அப்படிங்கிறதுக்காக தமிழக அரசாங்கம் அவங்க கிட்ட முறையிட்டு அவங்க கிட்ட பேசி மக்களை, அவங்களும் ஒரு ஹியூமன் பீயிங் தான், அவங்கள காப்பாற்றணும், அவங்க இந்த மாதிரிலாம் பிரச்சனைகளை சந்திக்க கூடாது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த ரோபோஸ் எல்லாம் வச்சு அந்த வேலைகளை வாங்கியிருக்கலாம். ஸோ இதில் அரசு வந்து தயவு செஞ்சு முறையீடு பண்ணி உள்ளே வாங்க, வந்து அவங்களுக்கு என்ன தேவைங்க அப்படிங்கிறத பாருங்கன்ட்டு சொல்யூஷனும் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த தூய்மை பணியாளர்களுடைய ஓட்டு அப்படிங்கிறது ஒரு நார்மலாக யோசிச்சு பாருங்க, கரெக்டுப்பா, நான் இந்த மாதிரி வேலைகள் நம்ம செய்ய கஷ்டப்படுறோம்ல, இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமான வேலைகளை ரோபோ பண்ண நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மனநிலை மாற்றம் அப்படின்றது ஒன்று இருக்கு. இப்போ அந்த ஐஐடியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட நிலை, நம்மளுக்கு அண்ணாமலை மாதிரி ஒரு யங்ஸ்டர், அண்ணாமலை போன்ற சில நபர்கள் சப்போர்ட் பண்ணதன் மூலமா ஊக்குவிக்கும் முறையில நம்மளால இன்னும் நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அங்கேயும் தூண்டப்படுது. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட நல்ல ஸ்கோர்ஸை வாங்குறது அண்ணாமலை அவர்கள். இதனாலதான் அவருக்கு ரசிகர் மன்றம் அப்படிங்கிறது தொடங்குறாங்க, புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி பாஜகவினரை விமர்சனம் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த வகையில அக்டோபர் 6ஆம் தேதி பிஜேபியினுடைய தேசிய தலைவர் JP நட்டா அவர்கள் வராரு, தமிழகம் வராரு. ஸோ அவர் வந்ததுக்கு அப்புறம் தொகுதி பங்கீடு அண்ட் வந்து எப்படியெல்லாம் எலெக்ஷன் வச்சு நம்ம கேம்பெயின்ஸ் பண்ண போறோம், எப்படிலாம் நம்ம வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிற நிறைய யுக்திகள் எல்லாம் பேச போறாங்களாம். ஸோ இவர் வர டைமுக்கும் வேற லெவல்ல பயங்கரமா பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது. அவர் அங்க வராரு, சரி நயினார் இப்போ டெல்லி போயிட்டு வந்தாரு, அதை பத்தி சொல்லு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இவங்க 2 பேரையும் திரும்பவும் கொண்டு வரணும், என்டிஏ கூட்டணிக்குள்ள அவங்க வரணும். அவங்க வரல அப்படின்னா கொங்கு மண்டலங்களுடைய சீட் அப்படிங்கிறது கண்டிப்பா பறி போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இவர் தாங்க முதலமைச்சர் வேட்பாளர், எடப்பாடியார் தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வாங்க, உங்களுக்கான தேவைகள் என்னன்றதை பார்த்து நம்ம பார்த்துக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி நீங்க பேசுங்க. அண்ணாமலை எப்படி போயிட்டு இப்போ டிடிவி தினகரன் அவர்களை மீட் பண்ணி வாங்கன்னு கூப்பிடுறாரு, நீங்க எப்ப பார்த்தாலும் எடப்பாடியார் கூட இருந்தீங்கன்னா என்னங்க அர்த்தம், போய் பேசுங்க, அவங்க கிட்ட போய் பேசுங்க, முறை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி மேலிடம் நிறைய விஷயங்களை நயினார் அவர்கள்கிட்ட சொல்லி புரிய வச்சு அமைச்சிருக்காங்களாம். அவர் என்ன போய் பேசுவாருன்றதை பார்ப்போம். அண்ட் தினமலர் ஆர்டிக்கல் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, திமுகவை எதிர்க்கிறதுக்கும் திமுகவுக்கு எதிர் தாவேகா மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் வந்திருக்கு. ஆஸ் பிஃபோர் அப்படின்னு பார்த்தா திமுகவினுடைய பிரதான எதிரி அதிமுக அப்படின்னு சொல்லப்படாம நம்ம அண்ணாமலை மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி தான் குறிப்பிட்டிருந்தாங்க. ஸோ இப்போதைக்கும் திமுகவினுடைய எதிர் என்டிஏ கூட்டணியின் கூட மொத்தமா சொல்லியிருக்கலாம். ஆனா தாவேகா வருது அப்படின்னா அதிமுக செயல்படலையா, அப்போ அவங்க வந்து பேக் ஃபயர் ஆகிட்டே இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி அதிக அளவில் இருக்கு. ஸோ ஃபைனலி கட்சியினோட இழப்புக்கு அப்புறமா மொத்தமா என்னப்பா இது பாஜக ஒண்ணுமே பண்ணலப்பா, அண்ணாமலை தூரமா வச்சதுனால தான்ப்பா இதெல்லாம் பிரச்சனைன்றது அவங்க ஃபீல் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அண்ணாமலைக்கு ஏதாவது பண்ணுவாங்களா என்ன அப்படிங்கிற கேள்விகளும் இருக்கு. வெயிட் பண்ணுவோம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்.
நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்னொன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.